ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐபிஓனா என்னங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஐபிஓனா என்னென்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வந்து ஒவ்வொரு ப்ரைவேட் கம்பெனியும் தன்னோட ஷேர்ஸை வந்து பப்ளிக்ஸான நம்மக்கிட்ட விற்கும்போது தான் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. இதை தான் வந்து ஐபிஓன்னு சொல்கிறோம். இதை ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்திங்கன்னா தங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான கேபிட்டலை கெயின் பண்ணுறதுக்கான ஒரு பிக்கஸ்ட் பிளேஸாக பப்ளிக்கை பார்க்குறாங்க. ஸோ அந்த பப்ளிக்ஸ் கிட்ட ஷேர்ஸை விற்கிறதன் மூலிமா அவங்க பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் எடுத்துக்க முடியுது. ஸோ இதனால தான் வந்து ஒவ்வொரு கம்பெனிஸும் வந்து ஐபிஓஸ் லான்ச் பண்ணுறாங்க. சரி, இதை எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்காங்க. இப்போது இது எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ஷேர்ஸாக இதை நம்ம கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஸோ இதை ஒரு லாட்டாக தான் வாங்க முடியும். ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்திங்கன்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான ஒரு ஐபிஓ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு கம்பெனிஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான கேபிட்டல் அளவுக்கு 1000 crores 2000 crores ஆர் சம்டைம்ஸ் 100 crores கூட ஒரு சில ஐபிஓஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஐபிஓ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். இதை வந்து ப்ரைஸ் பேண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் இருக்காது, இது ஒரு இன்டர்மீடியேட்டான ப்ரைஸ்லன்னு கூட சொல்லலாம். எப்படின்னா 100 to 150 இருக்கலாம், 1000 to 1500 கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் பேண்ட் வேல்யூவில் தான் அதெல்லாம் வரும். நம்ம வந்து ஒவ்வொரு ஷேர்ஸாக வாங்க முடியாது, இதை வந்து ஒரு லாட்டாக தான் வாங்க முடியும். அண்ட் ஃபைனலாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா செபி அப்ரூவலோடு தான் வருது. இந்த செபி அப்ரூவலோடு வர்றங்காட்டி பப்ளிக்ஸுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த செபி வந்து இதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.